கேட் 1 கொஸ்டின் 7th A ஓகேவா. இது வந்து இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் 1/1 ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லிமிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் ஓகேவா. f of x is equal to x plus x ஸ்கொயரா. ஆட் ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு f of minus xன்னு போடணும். எக்ஸுக்கு பதில் எல்லாமே மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். இது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் the whole ஸ்கொயர். இது சால்வ் பண்ணால் மைனஸ் எக்ஸ். இந்த ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது ஸ்கொயராகவே மாறிடும். இதுவும் சேமாக இருக்கணும். எக்ஸும் மைனஸ் எக்ஸ் ஃபங்க்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன் அர்த்தம். சேமாக இல்லைல்ல, ஸோ இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் இல்லை. சாரி, ஆட் இல்லை, இது ஈவன் ஃபங்க்ஷன் இல்லை. எக்ஸும் மைனஸ் எக்ஸும் சேமாக இல்லை, ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் இல்லை. ஆட்னா மைனஸ் இதுலேருந்து காமனாக வெளில எடுக்கணும். மைனஸ் இதுலேருந்து காமனாக வெளிலத்தை இங்கே எக்ஸ் வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இதுவும் சேமாக இல்லை, மைனஸை காமனாக எடுத்து பார்க்கணும். இப்போ இது ஆட் ஃபங்க்ஷனும் இல்லை. ஸோ ஆட் ஈவன் ரெண்டும் இல்லைன்னா சப்போஸ் ஏதாச்சும் ஆட் இல்லை ஈவன் ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா bn is equal to 0 இல்லைனா an is equal to 0ன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே இல்லாததால் இந்த மூணு வேல்யூஸுமே கண்டுபிடிச்சி a0 an bn a0 an bn இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு a0 கண்டுபிடிக்கலாம். a0 ஃபார்முலா என்ன, 1/π மைனஸ் பை டு பை f of xன்னு இருக்குல்ல, f of xக்கு பதிலாக இந்த கொஸ்டின் எழுதணும் x plus x ஸ்கொயர்ன்ட்டு ஓகேவா. x plus x ஸ்கொயர் dx 1/π அப்படியே இருக்கட்டும். இன்டகிரேஷன் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூவில் x dx நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இருக்குது x ஸ்கொயர் dx. இதில் வந்து எக்ஸுக்கு மைனஸ் போட்டால் இது மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ இது ஆட் ஃபங்க்ஷன் ஓகேவா. இங்கே வந்து ஸ்கொயர்னு இருக்குது, மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டோன்னா ஸ்கொயர் இருக்கிறதால இது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ இது ஈவன் ஃபங்க்ஷன். இது ஆட் ஃபங்க்ஷனு, இது ஈவன் ஃபங்க்ஷன். மைனஸ் எக்ஸ் போட்டு எக்ஸுக்கு மைனஸ் போட்டு நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டினே வந்துச்சுன்னா அது ஈவனு. சப்போஸ் எக்ஸுக்கு மைனஸ் போட்டு மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தால் அது ஆட் ஃபங்க்ஷன். கொஸ்டினையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரியா, இது ஆடு இது ஈவன். ஆட் ஃபங்க்ஷன்னா இது அப்படியே போயிடும். ஈவன் ஃபங்க்ஷன்னா 2 மட்டும் இன்ட்டு ஆகும். ஈவன் ஃபங்க்ஷன்றதால 1/π இன்ட்டு 2 இன்ட்டு இந்த இன்டகிரேஷன் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் 0 மைனஸ் பை டு பைவா லிமிட்டு. ஈவன் ஃபங்க்ஷன்னா இந்த லிமிட் இருக்குல்ல, லிமிட் வந்து 0 to π ஆகிடும். 0 to π முன்னாடி வந்து 2 இன்ட்டு பண்ணும். லிமிட் எப்பயும் மைனஸ் பை டு பை இருந்தால் ஈவன் ஃபங்க்ஷனாக ரெண்டு லிமிட்டும் சேம் ஆடி. ஸோ 2 இன்ட்டு 0 to π லிமிட் மாறும், 2 ஆட் ஆகும், அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், 2/π எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எக்ஸ் கியூப் பை 3 டிஃப்ரென்ஷியேட்டில் இன்டகிரேஷன் பண்ணோன்னா பவர் +1 டிவைடட் பை பவர் +1ன்னு போடணும். எக்ஸ்ட்ரா மேலே எழுதிட்டு லிமிட்டு π to 0 2/π ஃபஸ்ட்டு பை கியூப் பை 3 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 தானே, ஸோ கேன்சல் ஆகிடும். அப்பர் லிமிட் என்னது 2π 3/π இன்ட்டு 3 பை இது ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 2π ஸ்கொயர் பை 3 இதான் a0ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இப்போ வந்து ஏஎன்னுடைய வேல்யூ ஃபார்முலா என்னது, இங்கே வந்து f of x cos nx dxன்னு வருமா. f of x பதில் x plus x ஸ்கொயர் cos nx dx. இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ, ஸோ ரெண்டு தனித்தனியாக எழுதிக்கலாம். 1/π ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் பை டு பை எக்ஸ் cos nx dx ப்ளஸ் நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பை டு பை எக்ஸ் ஸ்கொயர் cos nx dx ஓகேவா. இப்போ வந்து எப்பயுமே காஸ் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா தான் ஓகேவா. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா தான் மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். இதை வச்சு தான் ஆடா ஈவனாக கண்டுபிடிக்க வைப்பீங்க. இப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு ஈவனாக ஆடான்னு கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டால் இதில் ஒரு மைனஸ் இருக்கும். காஸ் ஆஃப் இங்கே எக்ஸுக்கு மைனஸ் போட்டோன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டாவா. ஸோ இங்கே எக்ஸுக்கு வந்து -1 இருக்கும், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் போட்டாலுமே ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸு ஸ்கொயருன்னு இருக்குது, மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டால் ப்ளஸ் ஆகிடுமா ஸ்கொயர் இருக்கிறதால. ஸோ எக்ஸுக்கு இங்கே ப்ளஸ்ஸு. இங்கே காஸ் டேர்முக்கு போட்டோன்னா காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் தான், ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இது ஈவன் ஃபங்க்ஷன். இது ஆட் ஃபங்க்ஷன்.
ஆட் ஃபங்க்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும். ஈவன் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் மட்டும் மாற்றணும். 2 × 0 to π ஆகிடும். 1/π × 2 இன்டகிரேஷன் 0 to π -π to π வந்து 0 to π ஆகிடும். x² cos nx dx இப்படி வருமா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து பெர்னாலிஸ் தியரம் போடணும். இது u இது v. u = x², u dash u double dash போடணும். x²னா என்னது? u dashனா 2x, நெக்ஸ்ட்டு 2 u triple dash வந்து 0 ஆகிடும். இது வந்து v cos nx. v1னா இன்டகிரேஷன் பண்ணும். இது வந்து இன்டகிரேஷன், இது டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? இது இன்டகிரேட் பண்ணனா காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா சைன் வரும். sin nx பை எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டை டிவிஷனில் எழுதணும். நெக்ஸ்ட்டு v2னா சைனோடைய டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் காஸ் nx டிவைடட் பை எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ஆல்ரெடி ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n வரும், n². v2னா n². நெக்ஸ்ட்டு v3னா மைனஸ் அப்படியே போடுற காஸோட இன்டகிரேஷன் வெறும் சைன் தான். இந்த மைனஸ் வந்து இங்கே இருக்கிறதால வந்திருக்கு. sin nx பை நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் n இருக்கும், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் × 1 வந்து க்யூப் ஆகிடும். ஓகேவா? இது 3 கண்டுபிடிச்சிட்டோன்னே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். an = வெளில என்ன இருக்குது? 2/πன்னு இருக்கா? 2/π ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து u டேர்ம் என்னது? x², x² × v1 sin nx பை n. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதான் ஃபஸ்ட்டு பெர்னாலிஸ் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு u dash u double dash u triple dash போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு v மட்டும் v1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். u வந்து வெறும் u dash u double dashலேருந்து ஸ்டார்ட் ஆகும். v மட்டும் v1 v2 v3 v4 போகும். சிம்பிளும் ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் வரும். ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ்ன்னு போகும். ஃபஸ்ட்டு u எழுதிட்டோம், v1 எழுதிட்டோம், uவும் v1 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் வரும். ஓகேவா? u dash v2, u dashும் v2வும் இதுவும் u dash வந்து 2x, v2வில் ஒரு நெகட்டிவ் இருக்கா? ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். u dash வந்து இப்போ 2x, v2 வந்து cos nx பை n². ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது. u double dash v3 2 × இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால இங்கே ப்ளஸ் × மைனஸ் ஆகிடும். sin nx பை n³ லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π. sin பையோடைய வேல்யூ வந்து sin பையோடைய வேல்யூவும் 0 தான், sin 0வோட வேல்யூவும் 0 தான். cos பையோடைய வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒரு ப்ராக்கெட் போட்டோமா? ஃபஸ்ட்டு சைன் பார்க்கலாம். சைன் டேர்ம்ஸ்லாம் பாரு. sin பையும் 0, sin பையும் 0, sin 0 0வா? ஸோ இங்கே sin பைன்னு வரும், இங்கே sin 0ன்னு வரும். ரெண்டு டேர்மே கேன்சல் ஆகிடும். வெறும் இந்த டேர்முக்கு மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 2x cos nx பை n² 0 to π. இப்போ 2/π ஃபஸ்ட்டு இந்த 2u வெளில எடுத்துக்கிறேன் × 2. எக்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் பையும் 0 போடணும். எக்ஸுக்கு பதில் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் பை, காஸ் பையோடைய வேல்யூ, காஸ் n பையோடைய வேல்யூ வந்து பை. ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு 2 வந்து வெளில எடுத்து எழுதியாச்சு. வெறும் இந்த டேர்முக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பை, எக்ஸுக்கு பதில் பை எழுதியிருக்கேன். காஸ் n பை பை n². அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. மைனஸ் 0 லோவர் லிமிட். இங்கே எக்ஸுக்கெலாம் 0 போடணும். இப்போது எக்ஸு 0 × காஸ்ன்னு இருக்கா? காஸ் 0 எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எக்ஸு 0 × பண்ணாலே இந்த டேர்ம் 0 தான். எனிதிங் × 0 0 தானே. இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். cos nπ உடைய வேல்யூ வந்து cos nπ = -1/n. ஸோ 2 × 2 4 ஆகும். 4/π × π -1² பை n². பை கேன்சல் ஆச்சுன்னா 4 -1 பவர் n -1 பை n². இதுதான் a(n)உடைய வேல்யூ. இது கண்டுபிடிச்சிட்டோம். a0 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ bn கண்டுபிடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்முலா bnனா sin nxன்னு வருது. ஓகேவா? bn = 1/π -π to π f of x வந்து x + x². கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. sin
nx dxஆ 1 by pi ப்ராக்கெட்டில் ரெண்டு டேர்ம் இருக்கிறத தனித்தனியாக எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்டகிரேஷன் ப்ளஸ் இன்னொரு இன்டகிரேஷன். ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் பை டு பை மைனஸ் பை டு பை. இப்போ வந்து எது ஆடு எது ஈவனுன்னு பார்க்கணும். ஆட் இங்கே என்ன சொன்னேன், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டான்னு சொன்னேன்னா சைன் தீட்டா. இப்போ இங்கே எக்ஸுக்கு மைனஸ் போட்டோன்னா வெறும் ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் வரும், இதுக்கு ஒரு மைனஸ் வரும். சைன் இங்கே இருக்க எக்ஸுக்கு மைனஸ் போட்டோன்னா சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் என் எக்ஸ், இதுக்கு ஒரு மைனஸ் வரும். இந்த மைனஸும் இன்ட்டு பண்ணோன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஓகேவா. இங்கே எக்ஸு ஸ்கொயருன்னு இருக்குது. எக்ஸு ஸ்கொயருக்கு வந்து மைனஸ் கொடுத்தோன்னா என்ன வரும், ப்ளஸ் ஆகிடும். ஸ்கொயர் இருக்கிறதால ப்ளஸ் ஆகிடும். இங்கே சைன் மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் சைன் எக்ஸ், மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இது மைனஸ். ஸோ இது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ 1 by pi ஈவன் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் என்ன பண்ணணும், இன்ட்டு 2 லிமிட் மாற்றணும். மைனஸ் பை டு பை இருக்கிறது வந்து லிமிட் மாற்றணும். 0 to pi ஆகிடும். எக்ஸு சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ் ஓகேவா. இப்போ இதுக்கு திரும்பி பெர்னாலஸ் தான். 2 by pi அப்படியே வெளியே இருக்குது. பெர்னாலஸ் எடுக்கணும். 0 to pi எக்ஸு சைன் என்எக்ஸு டிஎக்ஸ். u வேல்யூ வந்து எக்ஸு, v வேல்யூ வந்து சைன் என்எக்ஸ். u டேஷ்னால் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 1. v1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காசு என்எக்ஸு டிவைடட் பை எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை கீழே எழுதணும். u டபுள் டேஷ்னா 1 கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இது வந்து டிஃப்ரென்சியேஷன், இது இன்டகிரேஷன். v2னா மைனஸ் வந்து இந்த மைனஸ் இருக்குது அப்படியே காசோட இன்டகிரேஷன் ப்ளஸ் சைனு பை n ஸ்கொயர் ஆகிடும். v2னா ஸ்கொயர் ஆகிடும் ஓகேவா. இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு u v1 நெக்ஸ்ட்டு u டேஷ் v2 ஃபார்முலாவில் 2 by pi ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு u இன்ட்டு v1, இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் எழுதிக்கிறேன். ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கும். எக்ஸு காஸ் என்எக்ஸ் பை என் u இன்ட்டு v1 மைனஸ் u டேஷ் இன்ட்டு v2ன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால இந்த மைனஸும் ஃபார்முலா மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். 1 இன்ட்டு சைன் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர், லோவர் லிமிட் அப்பர் லிமிட் ஓகேவா. இதில் வந்து சைனோடைய சைனுக்கு சைன் என் எக்ஸ்ன்னு இருக்குது. சைன் பைனாலும் 0, சைன் 0னாலும் 0 தான். ஸோ இந்த டேர்ம் போய்டும். இந்த டேர்முக்கு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். மைனஸ் இருக்குது, மைனஸ் வெளில எடுத்துக்கலாம். 2 by pi ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்னா பை இன்ட்டு காஸ் என் பை பை என் மைனஸ் லோவர் லிமிட். இந்த மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டேன். இது வந்து இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு, நெக்ஸ்ட்டு மைனஸு லோவர் லிமிட் பண்ணுவோம்ல அந்த மைனஸ் 0 இன்ட்டு நடும். 0 இன்ட்டு காஸ் என் ஆஃப் 0 பை என்னு வரும். 0 இன்ட்டுனாலே இந்த டேர்ம் 0 தான். ஸோ காஸ் என் பைக்கு ஃபார்முலா பார்த்துல மைனஸ் 1 பவர் n தான் காஸ் என் பை வேல்யூ. இந்த பையன் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2 இதுக்கு வந்து மைனஸ் 1 பவர் n பை n இதான் நம்மளுடைய bn வேல்யூ. bn an a0 இந்த மூணுத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஃபஸ்ட்டு a0 by 2வா, ஆல்ரெடி 2 pi square by 3ன்னு இருக்குது. a0 by 2னா இங்கே இன்ட்டு 2ன்னு வரணும். f of x is equal to 2 pi square by 3 தான் a உடைய வேல்யூ. a0 by 2ன்றதால கீழே ஒரு 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சம்மேஷன் n is equal to 1 to infinity a என்னன்னு வருமா, an வேல்யூ 4 minus 1. நெக்ஸ்ட்டு a n உடைய வேல்யூ எழுதணுமா, an வேல்யூ 4 minus 1 power n by n ஸ்கொயரா. 4 minus 1 power n by n square cos x என்னது, cos nx in ஃபார்முலாலே இருக்குது ஓகேவா. ஸோ cos nx ப்ளஸ் பின்னு வரும். பட் இங்கே b வேல்யூக்கு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டிருக்கேன். இங்கே எழுத வேணாம். மைனஸ் சம்மேஷன் வரும், எல்லாத்துக்கும் சம்மேஷன் n ஸ்கொயர் 2 by n minus 1 power n. இங்கே காஸ் இருந்தால் ஃபார்முலாவில் சைன் எக்ஸ்ன்னு இருக்கும். bn சைன் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுக்கலாம். எஃப் ஆஃப் 0னா என்ன வரும், இங்கே பை ஸ்கொயர் பை 2 கேன்சல் ஆகிடும். ஸோ பை ஸ்கொயர் பை 3ன்னு மட்டும் வரும். ப்ளஸ் சைன் 0னா வேல்யூ போயிடும். சைன் 0 வேல்யூ 0 இல்லை, ஸோ வேல்யூ போயிடும்.
காஸ் இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். சம்மேஷன் n is equal to 1 to infinity 4 கான்ஸ்டன்ட். ஸோ வெளில எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 பவர் n பை n ஸ்கொயர். காஸ் 0னா காஸ் 0 வேல்யூ 1. ஸோ காஸ் 0 வேல்யூ போயிடும். சரியா? இதை மட்டும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு புட் x is equal to pi. காஸ் 0 வேல்யூ 1 இல்லை. காஸ் 0க்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, அது பாயிண்டில் போயிட்டே இருக்கும். ஸோ அது எது தேவை. இப்போ வந்து ஃபஸ்ட் 0 போட்டு நம்மளுக்கு ஆன்சர் வரல. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு போடுவோம். x is equal to பைன்னு போடும். பை ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் 4 சம்மேஷன் n is equal to 1 to infinity. இங்கே பை போட்டாலும் சைன் பை வேல்யூ 0. ஸோ இந்த டேர்ம் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். மைனஸ் 1 பவர் n பை n ஸ்கொயர் காஸ் பை n பைன்னு வரும். ஓகேவா? பை ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் 4 சம்மேஷன் n is equal to 1 to infinity மைனஸ் 1 பவர் n. இதோடைய வேல்யூவும் மைனஸ் 1 பவர் n தான். ஸோ n ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணணுன்னா என்ன வரும்? பை ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் 4 சம்மேஷன் n is equal to 1 to infinity மைனஸ் 1 பவர் என்னும் மைனஸ் 1 பவர் என்னும் பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம். n ப்ளஸ் 1 2n வேணும். மைனஸ் 1 பவர் 2n பை n ஸ்கொயரா? இது வந்து எஃப் ஆஃப் பை. இப்போ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எஃப் ஆஃப் பையை வந்து கொஸ்டினில் போடணும். கொஸ்டின் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரா? ஸோ எஃப் ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து 1/2. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் பை லிமிட் வந்து மைனஸ் பை டு பை இருக்குதால 1/2 மைனஸ் பை ப்ளஸ் எஃப் ஆஃப் பைன்னு வரும். எஃப் ஆஃப் மைனஸ் பைனா இங்கே இருக்கிறதுக்கெலாம் மைனஸ் பை தரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் பைனா எக்ஸுக்கு பதில் மைனஸ் பை தரணும். மைனஸ் பை ப்ளஸ் மைனஸ் பை த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் பைனா இங்கே இருக்கிற வேல்யூக்கு பை தரணும். பை ப்ளஸ் பை ஸ்கொயர் மைனஸ் பை த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் பை த ஹோல் ஸ்கொயரும் பை ஸ்கொயர் தான். இது ரெண்டும் சேர்ந்து 2π ஸ்கொயர் ஆகிடும். 2π ஸ்கொயர் டிவைடட் பை 2 தான் எஃப் ஆஃப் பை வேல்யூ. ஓகேவா? 2 கேன்சல் ஆகிடும். இதோடைய வேல்யூ பை ஸ்கொயர். ஸோ இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த எஃப் ஆஃப் பையோடைய வேல்யூ தான் பை ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 3 4 சம்மேஷன் n is equal to 1 to infinity மைனஸ் 1 பவர் 2n பை n ஸ்கொயர். மைனஸ் 1 பவர் 2ன்னு இருக்கா? 2ன்னு இருந்தாலே இது வந்து ஈவன் ஆகிடும். ஸோ 4 சம்மேஷன் n is equal to 1 to infinity 1 பை n ஸ்கொயர் ஆகிடும். இங்கே மைனஸ் 1 பவர் ஸ்கொயர் இருந்தாலே அது 1 தான். இந்த டேர்ம் மட்டும் சால்வ் பண்ணலாம். இந்த டேர்ம் வந்து இது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்குதா? இந்த சைடு வந்து தான் மைனஸ் ஆகிடும். ஈக்குவல் டு இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். பை ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர் பை 3 தான் 4 இன்ட்டு சம்மேஷன் n is equal to 1 to infinity 1 பை n ஸ்கொயர்.